நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அப்போஸ்தல நடபடிகள் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று சாட்சி கொடுத்தான். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. பேசுகிற அடியனை சிலுவையின் நிழலில் மறைத்து வெளிப்படும், சுயம் வெளிப்படாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் கர்த்தர் வார்த்தையை கேட்க போகிறோம். நான் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தில் ஆதாம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு யோவானை கடைசியிலே நாம் பார்க்கிறோம். இவர்களுடைய ஒவ்வொரு கேரக்டரை என்னை படிப்பித்த ஒரு போதகர் தி பைபிள் கேரக்டர் என்ற ஒரு புஸ்தகத்தை எழுதி 7 வால்யூமை மலையாளத்தில் தந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு நித்தியத்தில் இருக்கிறார். அவருடைய புத்தகம் ரொம்ப கிரேட் அண்ட் கிரேட் புக். அது தமிழில் இல்லை என்றாலும் அது மலையாளத்தில் உலக அளவு அநேக ஊழியர்களுக்கு ரொம்ப உதவியான ஒரு புத்தகம். இந்த காலையிலே ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு எடுத்து சொல்ல இந்த நாளிலே நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். இந்த வேதாகமத்தை நான் முகவரியாகவே சொன்னேன். இந்த இவ்வளவு கேரக்டர்ல ஒரு மனிதனை, யோசேப்பு அவ்வளவு பரிசுத்தவான், ஆபிரகாம் அவ்வளவு விசுவாசிகளின் தகப்பன், இவர்களை யாரும் சொல்லாம இந்த தாவீதை மாத்திரம் எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொல்ல காரணம் என்ன? அதை முறைப்படி 5 காரியங்களை கொண்டு சொல்லி உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு நான் ஜெபத்தோடு நிற்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாகும் சவுல். சவுலை தேவன் தான் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்தினார். சவுலை அபிஷேகம் பண்ணினார். சவுல் இப்பொழுது ராஜபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி ராஜபாரம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த சவுல் தேவனுடைய சமூகத்தில் சரியா தேசத்தை ஆளுகல, தெய்வத்தோடும் ஒரு சரியான தொடர்பு இல்லாததினால கர்த்தர் அவனை தள்ளினார். இந்த காலையில் ரொம்ப கவனமாக கேட்கணும். நீங்க எப்போ மற்ற குடும்பத்தில் உறவுகள் நண்பர்கள் உங்களை தள்ளிடலாம், ஆனால் கர்த்தர் மாத்திரம் உங்களையும் என்னையும் என்ன செய்யக்கூடாது, தள்ளவே கூடாது. தள்ளியாச்சுன்னா கர்த்தருடைய ராஜபாரத்தின் அபிஷேகம் நம்மை விட்டு போய்விடும். கர்த்தர் அவனை தள்ளினார். அவன் யார்? அவன் சவுல். அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாவின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கண்டு எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். இன்னைக்கு ஒரு பெரிய முக்கிய கேள்வியை உங்களுக்கு வைக்கிறேன். 2024 என்கிற ஒரு ஆண்டு நம்மை விட்டு கடந்து போவதற்கு விரல்களில் எண்ணப்படுகிற நாட்கள் இருக்கும் பொழுது, இந்த ஆண்டின் 11வது மாதம் வரை கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நாம் நடந்தோமோ
நடந்திருக்கிறோமா என்று நம்ம சோதிக்க வேண்டிய காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தான். நான் காலையில சொன்னேன், 51ஆம் சங்கீதத்தினுடைய விளக்கத்தை இந்த பிரசங்கத்தில் உங்களுக்கு கொண்டு வருவேன். இப்பொழுது இந்த நல்ல நாளிலே இந்த தாவீதை ஏன் கர்த்தர் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார் என்று 5 காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 5 காரியங்களை இந்த தாவீதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்பர் 1 சாமுவேல் 17:45. 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய உன்னிடத்தில் வருகிறேன். நம்பர் 1, கர்த்தருக்குள் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று இந்த தாவீதை கர்த்தர் ஏன் சொன்னார் என்றால், நம்பர் 1, அவன் விசுவாசம் நிறைந்தவன். பக்கத்தில் கையப்பிடி சொல்லுங்க, விசுவாசம் நிறைந்தவன். தாவீதுக்கு முன்னால் இருக்கிற யாருனா பெலிஸ்தியன் ஆனனா கோலியாத்து யாருனா அவன் மல்லன், அவன் ராட்சசன், அவன் இந்த யுத்தத்தின் நுணுக்கங்களை கண்டுகொண்டவன். அவங்கிட்ட பட்டயம் இருக்கிறது, அவங்கிட்ட ஈட்டி இருக்கிறது, அவங்கிட்ட கேடகம் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கு. இது கூட அவனுக்கு ஒண்ணு, நான் என்கிற பெருமை. இந்த இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கவும் இஸ்ரவேலர்களை அவன் நிந்திக்க தொடங்கவும் தொடங்கினான். ஆனால் எதிர்முனையில் நிற்கிற இந்த தாவீதுக்கு ஆக மொத்தம் இருக்கிறது ஒன்று, தேவனை ஆராதிக்கிற ஆராதனையின் வீரன். அல்லேலூயா. 2, அவங்கிட்ட இருக்கிறது 5 கூழாங்கற்கள். எத்தனை கல்லு? 5 கூழாங்கற்கள். எதிரி ரொம்ப பலமாய் சவால் விட்டு நிற்கும் பொழுது ஒருவன் விசுவாசத்தில் ராஜாவாகிய சவுலிடத்தில் போய் சொல்லுகிறான், ஐயா, ஒரு நாள் நான் ஒரு சிங்கத்தை, ஒரு நாள் கரடியை நான் கொண்டேன், ஆனபடியால் இந்த பெலிஸ்திய மல்லனாகிய இந்த கோலியாத்து எம்மாத்திரம். சவுல் கீழே மேல பார்க்கிறார், என்னடா இவன் இப்படி வந்து சொல்லுதா, இவனை எப்படி நான் ராணுவத்தில் பயிற்சி கொடுத்து, அவன் சகோதரமார் இருக்கிறாங்க, அவன் சகோதரரை போல அநேகர் இருக்கிறார்கள், இவனுக்கு இது கழியுமா என்று கேட்டு அவர் ஃபர்ஸ்ட் ராணுவ உடைகள் எல்லாம் இந்த பெலிஸ்தியன் போட்டிருந்த இந்த பட்டயத்தை, ஈட்டிய கேடகத்தை எல்லாம் போட்டு கொடுத்தாரு. அவன் கையை காலை அசைத்து பார்த்தான், இது இவனுக்கு சாத்தியமாகல, கலத்தி அப்படியே கொடுத்தான். அவன் இப்பொழுது நிற்கிறான். யாரிடத்தில் நிற்கிறான் என்றால், கோலியாத்து தெய்வத்தை நிந்திக்கிற, இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிற, பரிகசிக்கிற, கர்த்தர் நாமத்தை ஏளனமாய் நிந்திக்கிற அவனை பார்த்து ஒரு கூழாங்கல்ல விசுவாசத்தினால 5 கல் இருந்தாலும் 4 பயன்படுத்தாம 1 பயன்படுத்தி அவன் இந்த மல்லனாகிய கோலியாத்தை அவன் என்ன செய்ய விசுவாசத்தில் மேற்கொண்டான். கரங்களை தட்டி. இன்னைக்கு உங்க முன்ன நிற்கிற கோலியாத்தை போல பிரச்சனை, கடன், வியாதி, பொல்லாத கிரியைகள், அநேக நிந்தனைகள், எவ்வளவு ஓடியும் அந்த இலக்கை அடைய முடியாதபடிக்கு நம்ம ஓட்ட சோர்ந்து போய் நிற்போம் என்று சொன்னால், பலவீனம் என்று சொல்லி மருத்துவர்கள் தள்ளினால், இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு முன்ன நிற்கிற விசுவாசத்தை எடுத்து, விசுவாசத்தை தொடங்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி தருவார். இப்போ தாவீது என்ன செய்தான்? விசுவாசத்தில் கோலியாத்தை, பெலிஸ்தியனை மேற்கொண்டு. இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் மேற்கொள்வீர்கள், நீங்கள் சுதந்தரிப்பீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஏற்றெடுக்க தயாரா? தாவீது அதை ஏற்றெடுத்தான். தாவீதுக்குள்ள அப்பாவுக்கு தெரியாது இவன் ஆராதிக்கிற தெய்வத்தை.
தாவீதுக்குள்ள சகோதரங்களுக்கு தெரியாது. ஒரு இடத்துல வேதத்துல 7ஆம் புத்திரன் என்றும் ஒரு இடத்துல 8ஆம் குமாரன் என்றும் இந்த பைபிள் சொல்லுகிறது. 7 8 2வது. ஆனால் இந்த தாவீதை பரலோகம் கண்டு இந்த பரலோகத்தின் தேவன் அந்த பெலிஸ்திய மல்லனை மேற்கொள்வதற்கான விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தது போல தேவன் இன்னைக்கு உங்களுக்கு அந்த விசுவாசத்தை தருகிறார். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகிய விசுவாசம், இந்த தாவீதுக்குள்ள விசுவாசம் சபையே எனக்கு உங்களுக்கும் வேண்டும். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை பெற்றுக்கொண்டுதான் இன்னைக்கு காலையில் இந்த தேவாலயத்தை விட்டு நீங்க வீட்டுக்கு போகணும். அப்படி கையை பிடித்து சொல்லுங்க, நான் அந்த விசுவாசத்துல ஜெயிப்பேன், நான் அந்த விசுவாசத்தை மேற்கொள்ளுவேன். அந்த தாவீதுக்குள்ள அந்த அபிஷேகத்தின் வல்லமையை, அந்த பரிசுத்த ஆவியை எனக்கு தந்திருக்கிறீர், நானும் மேற்கொள்வேன். சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க, நானும் மேற்கொள்வேன், நானும் மேற்கொள்வேன், நான் வெற்றி பெறுவேன், நான் ஜெயத்தை அடைவேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி உள்ள தாவீது தான் முகத்தோடு முகம் பார்த்து சொன்னார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆமென். உங்க பிள்ளை கீழ்ப்படுகிற பிள்ளை, உங்களை சொல்லதெல்லாம் கேட்கிற பிள்ளை, அந்த பிள்ளை மேல எவ்வளவு பாசம் உங்களுக்கு உலக பிரகாரமாக அந்த பிள்ளை மேல பாசம் இருந்தால், விசுவாசத்தை கொண்டு விசுவாசத்தை நிந்தித்த தெய்வத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட, விசுவாசத்துக்கு எதிராய் செயல்பட்ட மல்லனுடைய வாழ்க்கையை தலதுண்டிக்கப்பட்டு எடுத்து ஒரே ஒரு கூழாங்கலினால மேற்கொண்டது போல இன்னைக்கு நீங்கள் பலரை மேற்கொள்வீர்கள், பலரை மேற்கொள்வீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒன்று, விசுவாசம் நிறைந்த இந்த தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்றார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த 11ஆம் மாதத்தின் கடைசி நாள் நின்று கர்த்தர் சொல்கிறார், ஒன்னா அந்த லிஸ்ட்ல ஒன்ன நான் கொண்டு வருகிறேன். நீ என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நீ மாறணும். சும்மா மாற முடியாது. நீ சிலதை விட வேண்டும், சிலதை விட்டு கொடுக்க வேண்டும், சிலதை ஏற்றெடுக்க வேண்டும், தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். இதை இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். ஆமென். 1 சாமுவேல் 24:5. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது சவுலின் சால்வை தொங்கல அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டது. எல்லாரும் கவனிக்கணும். அப்பாவை திட்டின ஆட்கள் இதுக்குள்ள உண்டு. மனைவி நீ ஏன் வாழ்கிறாய் என்று கேட்டவங்க இதுக்குள்ள உண்டு. கணவனை நீ போன இடத்துல விபத்துல போய் சாகுன்னு சொல்லவங்க உண்டு. ஏன் என்ன பெத்தன்னு கேட்ட பிள்ளைகள் இதுக்குள்ள உண்டு. மனஸ்தாபப்பட்டிருக்கிறீங்களா? ஹலோ, மனஸ்தாபம் வந்திருக்கா? சவுல் தாவீதை கொல்ல பல முயற்சிகள் எடுத்தும் அதில் அவன் தோல்வி கண்ட பொழுதும் தாவீதுக்கு சவுலை கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு. அதுதான் இந்த வசனம். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை என்ன செய்தானா? அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனஸ்தாபப்பட்டான்னு இந்த பைபிள் சொல்லுது. நம்பர் 1, ஒரு சுத்த மனசு யார்கிட்ட இருந்து? சால்வைக்குள்ள மொத்த லைட்டை வெட்டினதுனால போய் என்ன செய்தானா? மனஸ்தாபப்பட்டான். இன்னைக்கு நமக்குள்ள மனஸ்தாபம் இருக்கா? நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வாயிலிருந்து போன வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லுதேன். பாச செத்து போனாலும் அவன் முகத்தில் முழிக்க முடியும். செத்து போய்கள் எப்படியா நீங்க முகத்தை முழிக்க முடியும்? இன்னைக்கு காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக மாறுவதற்கு காரணம், சவுல் பல நேரத்தில் அவனை கொலை செய்வதற்காக முற்பட்டும் அவன் போய் அந்த சால்வையை, நான் அது ஏன் அவன் போய் கட் பண்ணா, நானும் இந்த குகைக்குள்ள ஒன்ன பார்க்க உன் வழியை தான் தாண்டி வந்திருக்கிறேன் மென்ஷன் பண்ண போனாலும் அவனுக்குள்ள இருக்கிற ஒரு மனஸ்தாபம், ஐயோ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல அவனுடைய வஸ்திரத்தை ஒன்னு கட் பண்ணிட்டேனே சொல்லி அவன் மனஸ்தாபப்பட்டான். அந்த மனஸ்தாபம் உங்களுக்கு இருக்கிறதா?
அந்த மனஸ்தாபத்தை இந்த வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தா, அந்த மனஸ்தாபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்ல, மகனே மகளே, இந்த தாவீதை போல நீ எங்கெல்லாம் இப்படிப்பட்ட வேதனைக்குள்ளாக போய் காரியங்களை செய்தாயோ, அந்த இடத்துல நீ மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் திரும்பி வந்தால் கர்த்தர் சொல்லுவார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். கரங்களை தட்டி. ஆதலால் சபையே, விசுவாச குடும்பமே, சபையின் தேவ பிள்ளையே, இன்னைக்கு காலையில் நீங்க என்ன நிலையில வந்தன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஜனத்தோடு சொல்லு, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாக மாறுவதற்கு அவன் ஒரு சின்ன காரியம், அதில் ஒரு பெரிய காரியம் நினைக்க வேண்டாம். அந்த காரியத்திலும் மனஸ்தாபப்படுகிறான். தாவீது சவுலின் சால்வையை தொங்கலை அறுத்து கொண்ட நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்களால பலர் தூங்கல தெரியுமா? நீங்க வேலை பார்க்கிற உங்க கூட இருக்கிறவங்க நீங்க சொன்ன சில ஒரு சின்ன வார்த்தையில் தூங்கல தெரியுமா? உங்க தகப்பனார் நீங்க சொன்ன சில வார்த்தையில தூங்கல தெரியுமா? உங்க அம்மா நீ சொன்ன சில வார்த்தைகளினால தூங்கல தெரியுமா? தாய் தகப்பன்மாரே நீங்க சொன்ன சில வார்த்தைகளினால் உங்க பிள்ளைகள் தூங்கல தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ மடங்கி வா, நீ திரும்பி வா, நீ என்னோடு ஒப்பரவாய் இந்த தாவீதை போல மனஸ்தாபப்படு. அப்பொழுது கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் உன்னை மார்போடு சேர்த்துக் கொள்ளுவார். கரங்களை தட்டி. ஆதலால் சபையே, இரண்டாவது, சுத்த மனசாட்சி உள்ள தாவீது. என்னது? சுத்த மனசாட்சி உள்ள தாவீது. அந்த ஒரு விசுவாசம் சபை கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அந்த ஒரு கேரக்டரை கர்த்தர் என்கிட்ட உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. திரும்பி வர சபை தயாரா? இதை ஏற்றெடுக்க சபை தயாரா என்று ஆவியானவர் நம்மிடத்தில் கேட்கிறார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க. கரங்களை தட்டி. இப்ப நான் 51 சங்கீதத்தின் சரித்திரத்துக்கு போறேன். ஏன் சங்கீதம் 51 நம்ம கையில கிடைச்சது தெரியுமா? நாத்தான்ல கர்த்தர் தாவீதினுடைய அரண்மனைக்கு அனுப்பினார். சொல்லுங்க, தாவீதினுடைய அரண்மனைக்கு அனுப்பினார். ராஜாவே வாழ்க. எஸ், என்னப்பா, என்னையா தீர்க்கதரிசியே, நீர் அடிக்கடி நல்ல செய்தியோடும் தேசத்தில் நடக்க போகிற காரியத்தை சொல்ல வருவீரே, என்ன 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 என்று கேட்டாரு. ராஜாவே, இன்னைக்கு நான் வந்திருக்கிறது, ராஜாவே, இந்த நாட்டில் ஒரு நியாயத்தை கேட்க வந்திருக்கிறேன். எங்க வந்திருக்கிறேன்? நியாயம் கேட்க வந்திருக்கிறேன். என்ன நியாயம்? நேற்றுக்கு ராத்திரியில் ஒரு விருந்தாளி 100 ஆடு இருக்கிற வீட்டுக்கு வந்தாரு. அப்படியா? சந்தோஷம். என்ன? பக்கத்து வீட்டில் ஒரே ஒரு ஆடு. என்ன ஆடு? அந்த ஆட்டை பிள்ளைய போல. எப்படியா? ஐயோ, பிள்ளைய போல நேசித்து. நம்ம சர்ச்சில் இந்த பொடிசுகள் ஒரு வாரம் வராட்ட எனக்கே தேடுது. ஏன் எங்களுக்கே உங்க பிள்ளைகளை தேடுதுன்னா உங்க பிள்ளைகள் மேல எவ்வளவு தேடுதல் இருக்கும். இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு ஆடு இருக்கிறவன் வீட்டில் ஒரு மனசாட்சி பார்க்காம போய் தூக்கிட்டு வந்து விருந்தாளிக்கு இந்த ஆடை கொன்னு என்ன வச்சாச்சு? விருந்து வச்சாச்சு. அடுத்த திருடின பொருள் ரொம்ப டேஸ்டா இருக்கும். திருடாதீங்க, திருடக்கூடாதுன்னு பைபிள் படிப்பிக்கிறது. ஆமென். மற்றவங்க திருடினால் நம்ம என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாது. கையை பிடிச்சு சொல்லுங்க, திருடக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். சரி, நல்ல ஒரு நியாயத்தை கேட்க வந்திருக்கிறாய். அவனை பூமியிலே வச்சிருக்க கூடாது. அவனை ஐயா, அந்த திருட செய்தது நீர்தாமியா. தாவீது முகத்தோடு முகம் நோக்கி,
இந்த நாத்தான் சொல்லுகிறான், ஐயா அந்த தவறை செய்தது இழைத்தது நீர். ஒன்னு, நீ பார்க்க கூடாத பார்த்துட்ட. ரெண்டு, நீ செய்யக்கூடாத செய்துட்ட. அதை விடையும் கடந்து நீ வேறொரு காரியம் செய்த, அவனை கொன்னே புட்ட. அந்த இரத்தக்கரை, அந்த ஆபேலினுடைய இரத்தத்தினுடைய சத்தம் இப்பொழுதும் பூமியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது போல நீ பட்சபாலனுடையதான கணவனை கொண்ட சத்தத்தின் இரத்தம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நாத்த வேண்டாம், அவனால் நிற்க முடியல. ராஜா அவன் என்ன வேண்டாலும் கட்டலாம். அப்பமே நாத்தான் தலையை துண்டித்தெடுக்கலாம். ஆனால் ஒப்புரவாய் கீழே இறங்குகிறான். அவன் அங்கே கீழ்ப்படுகிறான். அவன் சொல்லுங்க, எங்க அம்மா வயிற்றுல நான் பிறந்த பொழுது எங்க அம்மா என்ன பாவத்தில் கற்பம் தரிச்சாரு. நான் உள்ளத்துல ஒரு சுத்தமுள்ளவனா மாற விரும்புகிறேன். ஈசோப்பினால் என்னை கழுகும், அப்பொழுது சுத்தமாவேன் என்று கதறி 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 நாத்தானுக்கு முன்பதாக கர்த்தரோடு ஒரு தாவீது ஒப்பரவாய் அழுது ஆண்டவர் சமூகத்தில் வாங்கின சங்கீதமாகும் 51ஆம் சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை நேசிக்கிறார். அல்லேலூயா. விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒருவளை நேசித்து ஆதரித்து அன்பு செலுத்தி கிறிஸ்துவினுடைய அன்பு என்ன என்று அவர் காட்டிக் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அவன் பாவத்தை மன்னிச்சார். இந்த பைபிள் வருது. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, என் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆமென். என் பாவம் மன்னிக்கப்பட்டது. என் பாவத்தை அவர் சிலுவையில சுமந்து தீர்த்தாரு. அவர் கல்வாரியிலே கடைசி சொட்டு ரத்தத்தை என் பாவத்துக்கு பரிகாரத்தை உண்டாக்குவதற்காக பொன்னினாலோ வெள்ளியினாலோ அல்லாமல் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் என்ன கிரயங்கொடுத்து விலை கொடுத்து ஒரு புது மனுஷன் அங்க உட்கார வச்சிருக்கிறாரு. நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாக மாட்ட, உன்னை ஆண்டவர் அடிப்பார்னு என்கிட்ட சொல்லிவிட்டாரு, நீ இனி சாக மாட்டாய், உன் பாவம் நீங்க செய்தார். இன்னைக்கு காலையில் இந்த மொபைல்ல கணவனுக்கு தெரியாத சில உறவுகள், மனைவிக்கு தெரியாத சில உறவுகள், உங்க பேரண்ட்டுக்கு தெரியாத சில உறவுகள், உங்க ஆபீசருக்கு தெரியாத உறவுகள், உன் ஊழியக்காரனுக்கு தெரியாத சில உறவுகள் உன் கூட இருந்தா இன்னைக்கு குட் பை அடித்து ஆண்டவர் சமூகத்தில் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அவனுக்கு வாக்கப்பட்டதுல நீ கொடுத்த பிராமிஸ உன்னை பெட்டில வைக்க தட்டியும் உன்னை பிரீசர்ல வைக்க தட்டியும் மனசாட்சிக்கு வாழ்ந்தா உன் கூட இருக்கிற ஒரு கர்த்தர் என் தேவன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாத்தான்வேல் தாவீதை பார்த்து சொல்கிறார், உன் பாவம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நீ சாக மாட்ட, நீ சாக மாட்டாய். அப்படியே ராஜஸ்தானத்தை விட்டு கர்த்தர் சமூகத்தில் சரணடைந்தார். உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய 2வது டேம்ல ட்ரம்ப ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரே. என்னை போல பரிசுத்தவான்கள் அவர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ண சொல்ல அவர் ஒரு சின்ன பிள்ளையை போல பாவையை போல கர்த்தருக்கு முன்பதாக தாந்து கொடுத்தாரு. உலகத்தையே ஆட்டி படைக்கிற சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு பெரிய தலைவனாக ஒருவன் கர்த்தர் சமூகத்தில் தாந்து கொடுக்கிறாரு. 2 பாட்டு பாட படிச்சாச்சுன்னா, இப்ப கீபோர்டு பாடிக்க படிச்சாச்சுன்னா, ஐயா நான் நீர் ஓரங்கட்டு உட்காருங்கன்னு சொல்லுகிற அனுபவத்தை தூர எடிந்து கர்த்தர் சமூகத்தில் தாழ்ந்து வர கர்த்தர் சபையை பார்த்து கேட்கிறார். அவன் கீழ்ப்படிந்தான். அவனுடைய கீழ்ப்படிதல் அவனுக்கு ஒரு சர்டிபிகேட்டை கர்த்தர் சான்றிதழை கொடுக்கிறாரு. இவன் என் இருதயத்துக்கு எஸ் கீழ்ப்படுகிற இடத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வாரு, நீங்க எனக்கு எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன். கீழ்ப்படியலாமா? கீழ்ப்படியலாமா? உனக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. காலையில் எந்திக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் வேதனை தான். இனி பனிக்காலம், இனி உங்களால் இழுத்து மூடி கம்பளிக்குள்ளே தான் இருப்பீங்க. ஆனால் அந்த கம்பளிக்குள்ளே இருந்து வெளியில் வர கர்த்தர் உங்களை அதிகாலையில் தட்டி எழுப்புகிறார். எழுந்திருக்கலாமா?
எங்கெல்லாம் நீங்க கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு வாழ்கிறீங்களோ அங்க ஒரு பெரிய உயர்வு வரும். ஆமென். இது நிச்சயம், உண்மை. அதனால் இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். மூணாவது, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்ல காரணம், அவன் எல்லா இடத்துலையும் கீழ்ப்படிந்து கொடுத்தான். உனக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. அல்லேலூயா. குடும்ப வாழ்வில் அநேக நிறைகளில் உங்களுக்குள்ள குடும்ப வாழ்க்கையில் சமாதான கேடு உண்டாகிறதுக்கு காரணமே நம்ம கொஞ்சம் கீழ்ப்படிந்து போக மாட்டோம். 2 சாமுவேல் 16:10. அதற்கு ராஜா செருபாபேலின் ஆம் எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும். எல்லாரும் கவனிக்கணும். தாவீதை கர்த்தர் தூஷிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகையால் ஏன் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். அடுத்த வசனத்தை கூட, தாவீது பின்னும் அபிஷாவையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ கற்ப பிறப்பின் என் குமாரனே, உன் பிராணனை வாங்க தேடும் பொழுது அல்லேலூயா அல்லேலூயா ஆம் போதும். எல்லாரும் கவனிக்கணும். ரொம்ப பிரதானமான காரியத்தை சொல்ல போறேன். தாவீதை ஏன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார் தெரியுமா? இந்த 10ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்காங்க. 10ஆம் வசனத்தை 16:10 மட்டும் எடுத்துக்காங்க. அதற்கு ராஜா என்ன, என்னை அவன் தூஷிக்கட்டும். எல்லாரும் பாருங்க, அங்கதான் பாயிண்ட். எல்லாரும் என்ன இங்க பாத்துருங்க. கர்த்தர் சொல்லுதார் தாவீதை தூஷிக்கட்டும். உங்களை எல்லாம் இப்படி ஒரு ஆள் சொன்னா அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வருவீங்களா? கர்த்தர் சொல்லுதார் அவனை தூஷிக்கட்டும். இப்ப பாருங்க, தாவீத என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்ன ஆண்டவர் இப்ப அவனை தூஷிக்கணும். அடுத்தது, ஆகையால் என்றான். அடுத்து, பின்னும் தாவீது அபிஷாவையும் தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்பப்பிறப்பின் என் குமாரனே தேடும் பொழுது அல்லேலூயா. 4 கையப்படி சொல்லுங்க. சகிப்புத்தன்மை உள்ள தாவீது. என்னது? இப்ப நம்ம கிட்ட இல்லாத அதே ஒரு காரியம்தான். என்னது என்னது? கர்த்தர் சொல்றாரு. இவர் கர்த்தர் என்ன சொன்னார் இவனை? சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, இந்த இடத்துல தூஷிக்க சொன்னாரு. யார? தாவீதை தூஷிக்க சொன்னார். நம்மனா அடுத்த வாரம் இந்த சர்ச்சு வேண்டாம், பாஸ்டர் வேண்டாம், சபை வேண்டாம், அப்படி நின்று கொடுக்கிறான். தூஷித்தாலும் என்னை தூஷித்தது இந்த கர்த்தர் தான். நான் ஒரு நாள் அந்த பலம் மேல் பலம் பெற்று கர்த்தருக்குள் நான் வருவேன். அதற்கு ராஜா, செருபாபேலின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று யார் சொன்னா? கர்த்தர் சொல்ல சொன்னாரு. ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? அப்படி சொல்லியும் சரண்டராய் ஓடி வருகிறவன் தாவீதை. நீங்க வீட்டில் போய் படிங்க. ஒரு காரியத்தை, எனக்கு பிடிச்ச ஒரு காரியம், தாவீதுக்கு ஒரு நல்ல கேரக்டர். டாப் லெவலில் பாவத்துக்கு போவான். டாப் லெவலில் பாவத்துக்கு போவான். அப்போ தாவீத மாதிரி இந்த பைபிளில் குற்றம் செய்த ஒருத்தனும் இல்லை. பாருங்க, ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்கு என்னதெல்லாம் செய்தான். அவன் சொல்லுதான், ராஜாவே நான் உமக்கு நம்பிக்கையான இராணுவ வீரர். ஆமென். உங்களை காவல் காக்க வேண்டிய பொறுப்பு ஏன் மேல இருக்கு. ஆனால் அதை தட்டி கழித்து எப்படியாவது
அவன் பாவத்தில் அடைவதற்கு முயற்சிகள், கடைசியில் அவன் பாவத்தில் கற்பந்தரிச்ச பிள்ளையே அடிச்சார் ஆண்டவர். ஹலோ, பாவத்தில் வருகிற ஒரு ஆசீர்வாதம் உங்க வீட்டில் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமல்லாத ஒரு ரூபம் உங்க வீட்டில் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமல்லாத யாரோ ஒரு ஆள் எடுத்து தந்தாரு, தப்பா தந்த ஒரு Dress நீங்க போடக்கூடாது என்பதை இந்த பைபிள் படிப்பிக்கிறது. தூஷிக்க சொன்னவன் சரண்டராய், ஆண்டவரே பேசுமப்பா, நான் இதோ இருக்கிறேன், அப்படி உள்ளவனை பார்த்து கத்த சொன்ன, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லணும், நீங்கள் எல்லாரும் என் இருதயத்திற்கு. இந்த 2024 தொடங்க சொல்ல உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை விட, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை விட இப்போ உங்களுக்கு விசுவாசமும் பரிசுத்தமும் தந்திருக்கிறார். காரணம், நீங்கள் வேதத்தில் வளருகிறீர்கள், அந்த வேத வார்த்தைகள் வளருகிற விசுவாசத்தில் வளருகிறீர்கள். உங்க வாழ்வில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது சகிப்புத்தன்மை. சொல்லுங்க, என்னது? சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மை யாருக்கிட்ட வருதோ உங்களை பார்த்து கர்த்தர் என்ன பார்த்து சொல்ல, இவன் என் இருதயத்துக்கு. கடைசி ஒரு காரியம், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:36. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவன் ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். 5 ஊழிய ஆவி நிறைந்தவனான தாவீது. யாரா? ஊழிய ஆவி நிறைந்தவன் தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்தான். தாவீது என்னதான் வந்து ஊழியம் செய்துட்டாரு? கொஞ்சம் ஒன்று என் கூட சேர்ந்து பயணிக்கலாமா? தாவீது செய்த ஊழியத்தில் ஒரு பெரிய ஊழியம் இந்த பைபிளுக்குள்ள இருக்கிறது, மறைச்சு வச்சிருக்கிறாரு. ஆலயம் இல்லாத ஸ்தானத்தில் ஆலயத்தினுடைய சகல பணிமுட்டுக்களை உருவாக்கினது யாரு? இந்த தாவீது. இது ஒரு பெரிய ப்ராசஸ். பேர் எடுத்ததெல்லாம் யாரு? சாலமோன். ஆனால் அவன் ஒரு ஊழியம் செய்தான். 2 அவன் ஊழியம் என்னன்னா, ஒப்பரவாதலின் ஊழியம். என்னது? ஒப்பரவாதலின் ஊழியம். அந்த தாவீதை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவ சித்தம் ஒன்ன கொண்டு ஆலயத்தை, எஸ், ஆனா நீ இதெல்லாம் செய்து வச்சதுனால உன் ஊழியத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா உனக்கு ஒரு போனஸ் தரேன். உன் கற்ப பிறப்பு சாலமோன் எனக்கு என்ன செய்வான்? ஆலயத்தை கட்டுவான். எவ்வளவு பெரிய ஊழியம்! எவ்வளவு பெரிய ஊழியம்! எவ்வளவு பெரிய ஊழியம் என்பதை ஆண்டவர் இன்னைக்கு சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். தாவீது தன் காலத்தின் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து அவன் நித்திரை அடைந்து, அது ரொம்ப பிரதானமான ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணனேன், தன் பிதாக்களோடு என்ன செய்யப்பட்டான்? சேர்க்கப்பட்டான். அல்லேலூயா. ஏன் தன் பிதாக்களோடு சேர்க்கப்பட்டான்? தாவீதின் வம்சத்துல தான் இயேசு பிறப்பான்னு சொன்னாங்க. ஆனால் தாவீதுக்கு ஒரு வம்ச வரலாறு இருக்கிறது. ஆதாம் தொடங்கி ஆபிரகாம் தொடங்கி ஒரு குடும்ப பட்டியல் உறவு வந்து கடைசி ஈசா என்கிற ஒரு கிளையில் தோன்றுகிற தாவீதினுடைய சந்ததியில் தோன்றுகிற இயேசு என்கிற ஒரு பட்டியலை இந்த பைபிள் கொடுக்கிறது. அவன் தன் பிதாக்களோட என்ன செய்யப்பட்டான்? இன்னைக்கு காலையில் நல்லா புரிஞ்சுக்காங்க. உங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினா அவங்க எப்படி கர்த்தருக்குள்ள வழிநடத்தப்பட்டார்களோ அந்த வழிநடத்துதலில் அவர்கள் சேர்க்கப்பட்ட இடத்தில் நீங்களும் நானும் என்ன செய்யப்படணும்? சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில கர்த்தர் சபையை பார்த்து, விசுவாச குடும்பங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, தாவீதை எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஏன் சொன்னார் தெரியுமா?
அவன் தேவ சித்தத்திற்கும் தேவனுக்கு ஊழியம் செய்தபடியினால் அவன் நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். எவ்வளவுதான் அவன் டாப்ல போனாலும் அவன் பிள்ளை அவர் அடிச்சாரு. ஹலோ, அதை நீங்க மறந்துடவே கூடாது. தப்பு செய்த கண்டிப்பா நான் உள்பட எல்லாருக்கும் தண்டனை இருக்கிறது, தப்பவே முடியாது. ஊருக்கு வேஷம் போடாதீங்க, ஊருக்கு வேஷம் போடாதீங்க, ஊருக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். அவருடைய சமூகத்தில் பரிசுத்தமுள்ள வாழ்வோடு வாழ்ந்து பரிசுத்தத்தை சுதந்தரித்து பரிசுத்தத்தில் கிடைக்கிற போனஸ் இட்டர்னல் நித்திய வாழ்வு என்பதை சொல்லி உங்களிடத்திலிருந்து இப்போ நான் விடைபெறுவதற்கு நான் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு நிற்கிறேன். நம்பர் 1, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்வதற்கு காரணம் விசுவாசம் நிறைந்தவன். சொல்லுங்க. நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து போக சொல்ல என் விசுவாசம் இங்க வந்ததை விட விசுவாசத்தோடு புறப்படுகிறேன். நம்பர் 2, தேவ சித்தத்தை மனசாட்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற தாவீது. ஆமென் சொல்லுங்க. சுத்த மனசாட்சி. என்ன மனசாட்சி? சுத்த மனசாட்சி. அல்லேலூயா. என்ன மனசாட்சி? சுத்த மனசாட்சி. 3, கீழ்ப்படிதல் நிறைந்தவன். என்னது? கீழ்ப்படிதல் நிறைந்தவன். 4, சகிப்புத்தன்மை. கர்த்தர் சொல்லி அவரை விட்டு விலகல பத்தியலாம். 5, ஊழியம் செய்வதற்கான ஒரு ஆவி நிறைந்தவனாகிய தாவீது. பாருங்க, தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்து சலமோன் இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு அவங்க தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வர ஒரு கூப்பிடுதலின் கூக்குரல் தொனிக்கப்படுகிற இடமாக தாவீதினுடைய ஊழியம் மாறிச்சு. ஆசரிப்பு கூடாரம் இருந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரத்திற்கு அடுத்த லெவலில் தேவனுடைய ஆலயத்தை உருவாக்கக்கூடிய சிந்தனை மண்டலங்களை விதைக்கப்பட்ட ஒரு ஊழியமாகும் இந்த தாவீதினுடைய ஊழியம். அந்த ஊழியம் பலுகி பெருகி இயேசு கிறிஸ்து கல்வாரியில தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் சபையாகிய இந்த கூடுகையை தன்னுடைய சொந்த இரத்தத்தினால சிந்தி இந்த சபையை நமக்கு கிரயம் கொடுத்திருக்கிறாரு. அண்டர்லைன் பண்ணுகிறாரு, நீங்கள் தான் அந்த ஆலயம். ஆமென். இந்த ஆலயத்துக்குள்ள நான் குடி புக ஆசைப்படுகிறேன், இந்த ஆலயத்துக்குள்ள வசிக்க ஆசைப்படுகிறேன், இந்த ஆலயத்திற்காக ஊழியம் செய்ய உங்களை நான் அழைக்கிறேன். ரட்சிக்கப்படுகிறவர்களை சொல்லுங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினம் கர்த்தர் சபையில் சேர்த்துக் கொண்டார். ஆதலால் இந்த நல்ல காலையில இந்த தாவீதினுடைய என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற பட்டியலில் ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒருவருடைய பட்டியல் வராவிட்டாலும் இன்னைக்கு மனசாட்சியோடு திறந்து சொல்லுங்க, அந்த பட்டியலில் அப்பா என் பேரை நீங்க சேர்க்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் யார் நீங்க கேட்கிறீங்களோ நிச்சயம் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக உங்களை மாற்றுவார் என்று விசுவாசத்தோடு சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். தேவன் இந்த திருவார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கவனிக்க கேட்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை அனுதினமும் நாங்கள் கிரகிக்க, அனுதினமும் உட்கொள்ள நாங்களும் ஆண்டவரை தாவீதை போல கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக எங்களை மாற்றும் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இந்த வார்த்தையின் படி எங்களை பலப்படுத்தும், சிலுவையின் நிழலிலே மறைத்துக் கொள்ளும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.